பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐவி கூட்டு போகிறாங்க காலேஜிலேருந்து. எங்கன்னா மதுரை பார்லேஜி ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேங்க. அப்புறம் பக்கத்தில் 2-3 டைம் இருந்தால் 2-3 பிளேஸ் போவோம், இல்லைன்னா அப்படியே வரதாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் போடுங்க, அப்போ தாங்க நான் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, உங்களுக்கு அங்கே போகணும் இல்லை பஸ்ஸுக்கு போகணும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதில் மாப்பிள்ளை வேறு வந்துட்டுருக்கான், ஷேக் வீட்டில் தாங்க இருக்கான். சரி, உங்களுக்கு அவன் தானே கண்டினியூ பண்ணுறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? குலுக்கு ஜமால் தான் நம்ம வீராணம் முத்தண்ணன். நம்ம அண்ணன் ஃபேக்ட்ரி தான் போகிறோம். அண்ணன் ஃபேக்ட்ரி தான் ஏற்ற மாதிரி இப்போ லாரி நிப்பாட்டிக்கிறோம். மதுரைக்கு தான் போகிறோம். நம்ம இப்போ இவருதாங்க நம்ம நல்ல பாம்பு நாகராஜ். இதெல்லாம் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிருக்கியா? இதோட குறைச்சி போயிடுறோம். 4 பேர் பார்த்தா போதும். வண்டியே சஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கிற கொஞ்சம் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க மச்சான். நம்ம வண்டி எப்படி இது பாரு, டுகாட்டி V4S. Okay, let's go. அப்படியே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வண்டிக்கு பூஜை போட்டு பசங்கள்லாம் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே எப்படியும் நம்ம மதுரை போகிறதுக்கு காலையில் ஒரு 6:30க்கெலாம் போயிடலான்னு நினைக்கிறேன். என்னான்னு தெரிலங்க டைமிங்கு. நடுவில் டீ கடைலாம் எடுத்துனாங்க. அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அதெல்லாம் எடுக்க முடியலங்க. அப்படியே ஆடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் தாங்க திருப்பி நம்ம வந்து விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதாங்க, நம்ம மதுரை வந்துட்டோம். மதுரை சுற்றியும் இல்லை, இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக கரடாக மழையான்னு சரி தெரியல. ஃபஸ்ட் டைம் வரனா என்னான்னு தெரியலங்க. யார் காலையில் எழுப்பி விட்டு ஃபஸ்ட்டு போகிறது கோயிலுக்கு தாண்டா அப்படின்னு கடுப்பேற்றி விட்டாருங்க. இது நம்ம சொந்தக்காரங்களாம் இது கூப்பிட்டு போவாங்களாங்க, 5 நாள் கோயிலாக அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. இது எப்படியும் ஒரு 3 கோயிலாச்சும் போவாங்க. சரி, ஐவியே மொக்கையாக போச்சு. இதில் நான் ஃபீல் பண்ணிட்டு வரேன், இவனுங்க வேறு அடிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தா அடிச்சுக்கிட்டு சாவுதுங்க. இது வேறு அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதை ஆளுக்கு சம்மந்தம் எதாவது இருக்கா? அது காலேஜ் கேட்டீங்க பேசுறது எல்லாமே சென்னவில ரிங்டோன் மட்டும் நம்ம தூய தமிழ் பேசுகிறோமோ. நம்ம அப்படியே காட்டி ஃபேக்ட்ரி வந்து அப்படியே வந்துடுறோம். நம்ம மேலே கை வைக்கிறதுக்கு மட்டும் கோயில் அங்கேயே இருக்குது, கீழே இருக்குமா? கோயில் தண்ணி எங்கே இருக்குன்னு அதெல்லாம் கோயிலில் தானே இருக்கும். இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு கோயில், திருப்பரங்குன்றம், மதுரையில் இருக்குங்க. அப்படியே கோயில் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ் எடுப்பாங்க. நேராக பார்லேஜி ஃபேக்ட்ரி தாங்க. இந்த ஃபேக்ட்ரி வேறு மேனேஜர் வந்து வீடியோ மாதிரி போட்டு விட்டு கொஷின் கேட்பேன். நைட்டு ஃபுல்லாக ஆடிட்டு கொஞ்ச நேரம் தாங்க தூங்கினேன். செம்ம டயர்டு, அப்படியே தூங்கி போயிட்டேன். பார்த்தா தெரியுங்க, அப்படியே பிஸ்கட்லாம் வச்சு அப்படியெல்லாம் பேக் பண்ணி கவரில் ரேப் பண்ணி பாக்ஸ் போட்டு அங்கே வச்சுருவாங்க. இந்த பிளேஸ் தாங்க அல்டிமேட். இதை வர்றதுக்கு போட்டு அறுன்னு அறுத்து விட்டாருங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறுத்திட்டு உங்களுக்கு ஒருத்தருக்கு 80 ரூபா 2 இடம். இதுவும் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலும். அந்த இடம் பேருக்கு மறந்து போச்சு. இதுவும் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலும் அப்படின்னாங்க. ஒரு ஆளுக்கு 80 ரூபா அப்படின்னாங்க. அப்படியே அப்படி இப்படின்னு அவரை பேசி கம்மி ரேட்டு கொண்டு வந்தாச்சுங்க. அப்படியே உள்ளே போயிட்டு ஆனால் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். அந்த பில்லரு மேலே சில ஹைடன் ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா. பிளேஸ்லாம் அல்டிமேட்டுங்க. அப்படியே ஒர்த்து தாங்க. ஸ்டெப்ஸ்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் கேமராலாம் இருந்துச்சு. ஸ்டெப்ஸ்லாம் அடைச்சி வச்சுக்கிறாங்க, போக முடியாதுங்க. ஊரில் நடந்ததே போதுங்க. எங்கேயும் தெரியாத இடத்துக்கு போய் ஃபைன் போகிறதுக்கெல்லாம் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். எங்கேயும் தெரியாதெல்லாம் இடத்துக்கு போகிறதில்ல. அதை சேர கேட்காம எதுவும் பண்ணலங்க. போனோமா ஃபோட்டோ எடுத்தோமா வந்தோமான்னு இருந்துச்சு, அவ்வளோதாங்க. பட்டாசாக இருக்குங்க, பாருங்கள் எப்படி இருக்குங்க. இன்ஜினியரிங் எல்லாமே எங்கே காட்டக்கூடாது. இன்ஜினியரிங் எல்லாமே எப்படி கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம கிகோல பசங்க தான் 3 பேரும். மச்சான் உட்காரலாமா போய்? செருப்பு கழட்டுவாங்க மச்சான். நினைக்கிறேன் எனக்கு தமிழ் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டியா? தமிழ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு இது காட்டுறேன் பாருங்க. ஜன்னல் மாதிரி தெரியுது இல்லைங்க, அதெல்லாம் போகலாம். ஆனால் அந்த இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. ராஜா அந்த காலத்தில் இப்படிலாம் யோசிச்சு இப்படிலாம் டிசைனாக கட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் ஹைட்டு சத்தியமாக நினைக்கிற அளவு ரொம்ப தூரம். மீனாட்சி அம்மன் கோயில் போனதாங்க எடுக்கவே முடியல. அது அளவும் கிடையாது, ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுக்கக்கூடாது. அதனால் நாங்கள் எடுக்கவே இல்லைங்க. அப்படியே அங்கே குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு சில பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு சாப்பிட்டு பஸ் ஏறிட்டு நம்ம ஐவி முடிஞ்சுங்க. அவ்வளோதான். டான்ஸ் தான் இனிமேட்டு. அதுவும் நடுராத்திரி எழுப்பிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் ஆடிட்டுருப்போம் பைத்தியக்காரனாட்டம். அதுவும் நான் லவ் சாங்காக போட்டாங்க, நானும் அப்படியே தூங்கிட்டேன். இந்த நாய் எழுப்பி விட்டு திருப்பி ஆட வைக்கிறான். யார் அவன்?
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாடா. அவ்வளோதாங்க, அப்படியே முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு ஹைவேலாம் போயிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரி மச்சான், சரி விடு என்ன புதுசான நம்மளுக்கு. அப்புறம் பஸ்ஸு வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அங்கேயே ஓடுறேன்ட்டாங்க. அதனால் நம்ம அங்கேயே போய் இறங்கிக்கலாங்க. ஸ்பீட் பிரேக்கர் வரதுனால ஃபோன் வர ஆடுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பில் பட்டினாலும் அப்போ தாங்க நம்மளும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம தூக்குங்க. சரிங்க, அடுத்த நாள் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.